அஜித்குமார் மேல அவர் தான் திருடினாருங்கிறதுக்கான எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படலை. இன்னொரு விஷயம், அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கவே இல்லை, எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படலை. அடிச்சு துன்புறுத்தப்பட்டிருக்காரு அஜித்குமார். அவரோட உடம்புல 40 இடங்கள்ல காயம் இருந்திருக்கு. அவர் உறுப்புகள்ல காயம்படாத இடங்களே இல்லைன்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கேள்விகளை கேட்கறாங்க. என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு எஃப்ஐஆரே இல்லாம ஒரு விஷயத்தை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணலாம்? நிகிதா அவர்கள் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஸோ அந்த ஒரு டவுட்ல தான் நான் கோயில் நிர்வாகத்தையும் சொன்னேன். அங்கே கேட்கும்போது இவர் ஒரு தற்காலிக காவலர் தான், நிரந்தர பணியாளர் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் காவல்துறையினர்கிட்ட புகார் அளித்தேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குற்றச்சாட்டையும் அஜித் மேல அவங்க வைக்கிறாங்க. அவர் என்கிட்ட 500 ரூபாய் கேட்டாரு, நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன், அதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. திருமாவளவன் சொல்லியிருக்காரு, நானே முதல்வராக இருந்தாலும் இந்த லாக்அப் டெத் நடந்துகிட்டு தான் இருக்கும் இந்த தமிழ்நாட்டிலேன்னு சொல்லியிருக்காரு. 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இதுல யாரெல்லாம் தொடர்புள்ள இருக்காங்களோ, பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தண்டிக்கப்படுவாங்கிற ஒரு விஷயத்த முதல்வர் அவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா தலைவர் 2 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காரு. திமுக சார்பாக இப்ப வர ஒரு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காங்க. அஜித்குமாரோட தம்பிக்கு வந்து அரசாங்க வேலை வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதிகார வர்க்கம் என்னைக்குமே வந்து தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த 5 காவலர்களும் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க. யாரா இருந்தாலும் சரி, அதிகாரத்தை கையில எடுக்கும் பொழுது அது நீதித்துறை முன்னாடி தான் போய் நிக்கணுமே தவிர அவங்களே அதற்கான தண்டனைகளை கொடுக்க கூடாது. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை உலுக்கிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களோட மரணம். இந்த ஒரு மரணம் லாக்அப் டெத் மரணமாக வந்து 3 நாளாக செய்திகளில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள்லேருந்து சரி, எல்லா கட்சிகளுமே வந்து இதற்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழக அரசு சார்பிலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தவறு இழைத்தவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜித்குமார் அவர்களோட மரணத்துல நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் நடக்கிறதுக்காக மிக முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நிகிதா. அவங்க தன்னோட தாயார் கூட வந்து பாத்தீங்கன்னா திருப்புவனம் அருகில் உள்ள மடப்புறத்துல பத்ரகாளியம்மன் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோயிலுக்கு போகும்பொழுதுதான் என்னோட நகை காணாம போயிருக்குன்னு சொல்லிட்டு அஜித்குமார் அவர்கள் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. இதை விசாரிக்கிறதுக்கு 27ஆம் தேதி அஜித்குமாரை காவல்துறையினர் அழைச்சி சென்றிருக்காங்க. விசாரிச்சதுல இந்த விஷயத்தை பத்தி மேலும் பல தகவல் எங்களுக்கு தேவைப்படும், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமாரை அனுப்பிச்சிருக்காங்க. திரும்ப மறுபடியும் அஜித்குமார் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்குள்ள மறுபடியும் அழைத்து வரப்பட்டிருக்காரு. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் விசாரிக்கப்படல. தனியா எந்த ஒரு இடமும் இல்லாத, ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல தான் அவரை விசாரிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அடிச்சு துன்புறுத்தப்பட்டிருக்காரு அஜித்குமார். அவரோட உடம்புல 40 இடங்கள்ல காயம் இருந்திருக்கு. அவர் உறுப்புகள்ல காயம்படாத இடங்களே இல்லைன்னு சொல்லிட்டு நீதிமன்றமே மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நிகிதா அவர்கள் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. நானும் எங்க அம்மாவும் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு 1 மாச காலமா உடம்பு சரியில்லை, அவங்கள ஸ்கேன் எடுக்கணும், அதுக்காண்டி நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு நான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன். கோயிலில் கார் பண்ணுற இடத்துல தான் இருந்தவர் தான் இந்த அஜித்குமார். இவர் ஒரு தற்காலிக காவலாளி. இவர்கிட்ட தான் நான் என்ன பண்ணேன்னா, காரை கொடுத்து இதை பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை கொடுத்துட்டு போனேன். காரை கொடுத்துட்டு திரும்ப வரும்பொழுது பார்த்தீங்கன்னா என் பேக்கில் உள்ள நகைகள் இல்லை. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஸோ அந்த ஒரு டவுட்டில் தான் நான் கோயில் நிர்வாகத்திட்டையும் சொன்னேன். அங்கே கேட்கும்போது இவர் ஒரு தற்காலிக காவலர் தான், நிரந்தர பணியாளர் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது நான் காவல்துறையினர்கிட்ட புகார் அளித்தேன், கோயில் நிர்வாகத்திட்டையும் புகார் அளித்தேன். இதுதான் எனக்கும் அஜித்குமாருக்குமான தொடர்பே தவிர அவரை நான் வேணுக்குன்னே மாட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குற்றச்சாட்டையும் அஜித் மேல அவங்க வைக்கிறாங்க. அவர் என்கிட்ட 500 ரூபாய் கேட்டாரு, நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன், அதனாலதான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சே தவிர மற்றபடி எனக்கும் அஜித்குமாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. என்னதான் ஒரு மனுஷன் தவறு செய்திருந்தாலும் அவர் மேல ஒரு வழக்கு பதியப்பட்டு கோர்ட்ல கொண்டு போய் சப்மிட் பண்ணியிருக்கலாம். எல்லா விஷயங்களுமே அவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இதை எதையுமே அவங்க பண்ணாம எஃப்ஐஆர் பதியப்படலைங்கிறது மிகப்பெரிய இதில் ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. அவரை அவ்வளோ அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி நடந்திருக்கு. ஆனா கடந்த 2 நாளா இது ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல ட்ரெண்டிங் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கேஸ் இருந்தனால தான் இது இவ்வளோ பெரிய பேசு பொருளாகவும் ஆயிருக்கு. தமிழக அரசும் இதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கு. திருமாவளவன் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு.
இந்த விஷயத்தை நம்ம ஒரு கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானே முதல்வராக இருந்தாலும் இந்த லாக்அப் டெத் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த தமிழ்நாட்டிலேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இது வந்து தமிழ்நாட்டுக்கு இது ஒரு புதிய விஷயமே இல்லை. ஆல்ரெடி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. ஃபெலிக்ஸ் அவங்களோட கேஸ் வந்து சாத்தான்குளோ இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்து இதில் நடந்திருக்கு. ஸோ தொடர்ந்து காவல்துறையோட அராஜகம்னே இதை சொல்லலாம். ஏன்னா அந்த லெவலில் தான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க காவல்துறையினர் மேலே. இவ்வளோ பெரிய ஒரு வன்மத்தை காட்டுறது அளவுக்கான விஷயத்தை அஜித்குமார் பண்ணிட்டாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே வந்து கொலை செய்யப்பட்டவர்கள், நகை கடத்துறவங்க, குழந்தைய கடத்துறவங்கன்னு சொல்லிட்டு பல குற்றங்கள் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்குமே தீர்வு வந்து கோர்ட்டாக தான் இருக்குன்னே தவிர தனி மனிதரோட ஒரு வன்மமாகவோ காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கவே கூடாது. அவங்க சட்டத்துக்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது தான் அவங்களோட வேலை. பட் இந்த ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியான ஒரு விஷயமா மாறி இருக்கு. இதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் பொதுமக்கள்கிட்டையுமே சரி எல்லாட்டையுமே சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் பீம் படம் வரும் பொழுது இந்த இஷ்யூ பெருசாக பேசப்பட்டது. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஜெய் பீம் விஷயம் நடந்து ஏறக்குறைய 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் இன்னைக்கும் இதே மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னா மக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் ஒரு சில பேர் வந்து சினிமா பார்க்குற ரசிகர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் படம் பார்க்க வர்றதே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான், அங்கே வந்து ஏன் உங்கள் சோக கதைகளை சொல்கிறீங்க, அதை கேட்கவா நாங்கள் வர்றோம் அப்படிங்கிற சொல்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஈஸியாக மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஜெய் பீம் மாதிரியான படங்கள் ரொம்ப முக்கியமான படங்கள். அந்த மாதிரியான படங்கள் தமிழில் வந்துக்கிட்டு இருக்கணும். ஒட்டுமொத்த சமூகத்தையும் அது வந்து அது சீர்திருத்தும். இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஒரு தப்பு நடந்தால் நமக்கு சுற்றி 4 நல்லவங்க வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த ஜெய் பீம் மாதிரியான படங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறபோது ஒரு படம் வந்து என்றைக்குமே என்டர்டெயின்மெண்ட் பர்பஸோடு இருக்கக்கூடாது. எல்லா விஷயங்களும் அதில் இருக்கணுங்கிறதுக்கு ஜெய் பீம் மாதிரியான படங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் நல்லா இருக்கும். இன்னைக்கு மக்கள் வந்து இந்த கேஸை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கான காரணம் ஜெய் பீம் மாதிரியான படங்கள் தான். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இதில் யார் யாரெல்லாம் தொடர்புள்ள இருக்காங்களோ, பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தண்டிக்கப்படுவாங்கிற ஒரு விஷயத்த முதல்வர் அவர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஜித்குமாரோட மரணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வந்து முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியை குற்றச்சாட்டுறாங்க. ஸோ மற்ற கட்சிகளுமே ஆளுங்கட்சியை தான் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஆட்சியில் மட்டுமே நடக்கலை. இது வந்து திமுகவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறோங்கிறதெல்லாம் இல்லை. தமிழகத்தில் இது ரொம்ப வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு ஆட்சியிலுமே இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஆட்சியாளர்கள் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தடுக்க தான் பார்ப்பாங்க. அதிகார வர்க்கம் என்னைக்குமே வந்து தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த 5 காவலர்களும் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த இடத்துல நாம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனை காவலர்கள், அதாவது அதிகார வர்க்கம் படைத்த எந்த ஒரு துறையில் இருந்தவங்களா இருந்தாலும் அவங்கள ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு கேலி கூத்தானது. ரொம்ப ஒரு சராசரி மனுஷன் மத்தியில் ரொம்ப ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். இப்போ ஒரு பொதுமக்களாகவே இருந்தாலும் அதிகார வர்க்கத்துக்கு அடங்கி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழலை திரும்ப திரும்ப இந்த மாதிரியான லாக்அப் மரணங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. நாம் பொறுத்திருந்து இதற்கான தீர்ப்பை வந்து நீதிமன்றம் கொடுக்கும் பொழுது தான் நம்ம பார்க்க முடியும். யாராக இருந்தாலும் சரி, அதிகாரத்தை கையில் எடுக்கும் பொழுது அது நீதித்துறை முன்னாடி தான் போய் நிற்கணுமே தவிர அவங்களே அதற்கான தண்டனைகளை கொடுக்கக்கூடாது. அஜித்குமார் மேலே அவர் தான் திருடினாருங்கிறதுக்கான எந்த ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படலை. இன்னொரு விஷயம், அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கவே இல்லை. இன்னொன்று என்னென்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படலை. இவ்வளோ ஒரு ஃப்ளாஸை வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை சைடு இருக்குது. இதை வந்து ஒரு அரசு தரப்பு வக்கீலோ இல்லை வந்து அஜித்குமாருக்கு ஆதரவாக வாதாடுற வக்கீல் கூட யாருமே கேட்கல. நீதிமன்றத்தில் நீதிபதிகள் இந்த கேள்விகளை கேட்குறாங்க. என்ன நடத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு எஃப்ஐஆரே இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம்? இன்னொன்று ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்காமல் பப்ளிக் பிளேஸில் வச்சு இல்லை யாருக்கும் தெரியாத இடத்துல வச்சு விசாரிக்கிற அளவுக்கு உங்களுக்கு யார் அதிகாரத்தை கொடுத்ததுன்னு சொல்கிற கேள்விகளை நீதிபதிகள் வந்து தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரு தாய் ஒரு மகனை கொண்ட மாதிரி தான் இந்த ஒரு லாக்அப் டெத்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தையும் நீதிபதிகள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வராங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு, அதாவது விசாரணை நடத்தப்பட்ட இடம், அந்த கோயில், எல்லா இடத்துலையுமே நீதிபதிகள் நேரில் சென்று ஆய்வு பண்ணியிருக்காங்க அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு. இதனால் எங்கள் சைட்லேருந்தும் சரி, பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் என்ன தெரிவிச்சுக்கிறோன்னா, இன்னும் ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் இப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா எல்லா ஆட்சிகள்லையுமே இது நடந்திருக்கு. இதை வச்சு எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய தான் செய்வாங்க. ஏன்னா இப்பொழுது இருக்க ஆளுங்கட்சி கூட அவங்க எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அப்போ நடந்த லாக்அப் மரணங்களை பற்றி நிறைய பேசியிருக்காங்க, பேசணும். அதுதான் ஒரு கேஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். எதிர்கட்சி வேலைகளை எதிர்கட்சிகள் கரெக்டாக தான் செய்கிறாங்க. ஆளுங்கட்சியும் கண்டிப்பாக இதில் வந்து
குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எல்லாருமே தண்டிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தவறு செய்தால் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் படிப்படியாக குறையும். முழுவதும் நின்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா அதிகாரம் என்னைக்குமே அடக்கியால தான் நினைக்கும். ஸோ அந்த அதிகாரம் மக்கள் கையில் இருக்கும் பொழுது தான் அது தமிழ்நாட்டை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தாகவே நாங்கள் இதில் சொல்லிக்கிறேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மரணத்தினால அந்த குடும்பத்திற்கு தான் மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாவேகா தலைவர் 2 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்காரு. திமுக சார்பாக இப்போ வர ஒரு 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்காங்க. அஜித்குமாரோட தம்பிக்கு அரசாங்க வேலை வாங்கி தரோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ நிவாரணங்கள் கொடுத்தாலும் அஜித்குமாரோட உயிருக்கு ஈடாகாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது நடந்துருச்சு. இதனால் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இது மாதிரியான விஷயங்கள் இனிமேல் தமிழ்நாட்டை நடக்கக்கூடாது அப்படிங்கிறத எங்களோட சார்பாகவும் ஆளும் தமிழக அரசுக்கும் எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறோம். இங்கே ஆட்சியாளர்கள் மாறலாம், இந்த மாதிரியான குற்றங்கள் குறைக்கப்படணும். அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழர் கழகம் யூடியூப் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.